இவர் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அந்த ஒரு ஆளை பிடிக்க 20 வருஷமா 20 கோடிக்கு மேல செலவு பண்ணி தமிழ்நாடு போலீஸ் தேடியும் கிடைக்கல, கர்நாடகா போலீஸ் வலைவீசி தேடியும் கிடைக்கல, ஏன் இந்திய துணை ராணுவமே களத்துல இறங்கி தேடியும் அவங்களாலையும் பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 36 வருஷமா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவே ஸ்கெட்ச் போட்டு தேடியும் கடைசியில ஏமாற்றம் தான் மிச்சம். இத்தனை வருஷம் ஆகியும் உங்க நாட்டுல ஒருத்தரை ஒண்ணு பண்ண முடியலையான்னு இந்த சம்பவத்தை வச்சு அந்த டைம்ல உலக நாடுகள் எல்லாம் ஏளனமா பேசுச்சு. அப்படி என்னதான் தப்பு செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, சந்தன மரத்தை கடத்தினாரு, யானை தந்தத்தை வித்தாருன்னு அரசாங்கமும் போலீஸும் சொன்னாலும் மக்கள் கிட்ட கேட்டு பாருங்க அவர் யாருன்னு. தான் சம்பாதிச்ச முக்காவாசி பணத்தை ஏழை மக்களுக்கும் கூட இருந்தவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்காரு. 36 வருஷம் காட்டுக்குள்ளேயே இருந்து அந்த காட்டை யாரும் அழிக்காம பாதுகாத்து சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்கு உண்மையானவரா தெரிஞ்சாரு. அவர் இருக்கிற வரைக்கும் காவேரி யாரும் நிக்காம ஓடிச்சு. காரணம் பயம். அவர் இருந்த வரைக்கும் அரசாங்கத்துக்கும் பயம், ஆளும் காட்டிற்கும் பயம். நேருக்கு நேர் வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாம 36 வருஷமா இந்திய ராணுவத்தையே தலை சுத்த வச்ச அந்த காட்டின் ஏகபோக ராஜா. பல படைகளும் அரசாங்கமும் நேருக்கு நேர் சண்டை போட்டு தோத்து போய் கடைசியில வேற வழியே இல்லாம உணவுல சாப்பிடக்கூடாத விஷத்தை கலந்து கொடுத்து சதி பண்ணி கொல்லப்பட்டு கடைசி வரையும் யாராலையும் நேருக்கு நேர் நின்று ஜெயிக்க முடியாத அந்த காட்டின் ராஜா வீரப்பன்.